ஆசைகள் அதிகமாக இருக்கும்போது, அதாவது ஆசைனா, நாம் ஒரு தோஷம் பலமாக இருக்குது, அதை போய் உடைக்கணும். உடைக்கணும்னா எப்படி போய் உடைக்க? இப்போ சித்தையில் வச்சு உடைக்க முடியுமா? ஃபஸ்ட்டு தோஷமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆறாம்பாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆறா இருக்குது, ஒரு சோல் இருக்குது, சக்ராஸ் இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் ஜோதிடம். இதில் வந்து ஒருத்தன் திடீர்னு என்னங்க அந்த சக்ராஸை நான் தாண்டி எங்கிட்ட ஒரு சக்ராஸ் இருக்குது, அதை வச்சு நான் பண்ணிடுவேன். அது இங்கே இந்த ஒரு சிலையில் இருக்குது, இந்த தகுட்டில் இருக்குது, இப்போ இந்த இதில் அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்க மையில் இருக்குது, வசிய மை இருக்குது. அப்போ நம்ம உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அதெல்லாம் இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. அதனால எல்லாம் ஒரு ஆளுக்கு மாற்றம் வந்துடாது. அப்போ பேர் எழுத்தில் மாற்றுவாங்க. எழுத்து நேம் எழுத்து ஒரு சேர்த்துக்கிட்டால் வந்துடும். அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்க. செல்வி ஜெயலலிதாம்மா பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்டுகிட்டே இருந்தாங்க. சிஎம் ஆனோன்னா ஒரு சேர்த்துனாங்க. எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த சேர்த்துனங்காட்டி தான் சிஎம் ஆகிட்டாங்கன்னு நினச்சாங்க. அந்த எதுக்கு சேர்த்துனாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கேஸ்லேருந்து வர்றதுக்காக அந்த சேர்த்தாங்க. அந்த கேஸ் இப்போ வரைக்குமே முடியல. அப்போ அந்த என்னாச்சு? கருமா தான் இங்கே. அப்போது அந்த கருமாவை உடைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும்.